இசை யூடியூப் சேனல் ரசிக பெருமக்களே, நண்பர்களே, பெரியவர்களே, வணக்கம். பொங்கலோ பொங்கல், பொங்கலோ பொங்கல். பொங்கல் முடிந்திருந்தாலும் கூட இன்னும் மனம் பொங்கப்பால் வெள்ளம் போல பொங்கிக் கொண்டிருக்கிறதே. ஒரு மகிழ்ச்சி இன்னும் நம்மை விட்டு அகலாமல் இருக்கிறது. என்ன காரணம்? எத்தனையோ திருவிழாக்கள் வருகின்றன, பண்டிகைகள் வருகின்றன, கொண்டாடுகிறோம். ஆனால் பொங்கல் என்ன ஸ்பெஷல் என்று பார்த்தோமேயானால், இது நம் மண் சார்ந்த, மக்கள் சார்ந்த, ஒரு பாரம்பரியம் சார்ந்த ஒரு திருவிழா என்றால் அது மிகை அல்ல. தமிழின் அடையாளம் இந்த பொங்கல் திருநாள், தை திருநாள் தமிழனின் அடையாளம். உலகெல்லாம் விவசாயம் நடந்து கொண்டுதான் இருக்கிறது. விவசாயிகள் உலகெல்லாமே இருக்கிறார்கள். ஆனால் தமிழனுக்கு மட்டும் ஏன் இந்த பூமியை சாமியாக வணங்க வேண்டும்? பசுமாடு, காளை இனங்களை எல்லாம் தெய்வீக உயிரினங்களாக மதித்து அதற்கு அந்த கொம்புக்கெல்லாம் பெயிண்ட் அடிச்சு, அந்த பசுமாட்டுக்கெல்லாம் மஞ்சள் எல்லாம் வச்சு, காலெல்லாம் கழுவி விட்டு, நாணல் போன்ற பொருட்களெல்லாம் வச்சு பூஜை ஏன் செய்ய வேண்டும்? ஆற்றுப்படிகளை பூப்பறிக்க ஏன் போக வேண்டும்? இந்த சூரியன் இருக்கிறது. சூரியன் இல்லாமல் இன்று எதுவுமே இல்லை. அந்த ஒளிதான் இந்த உலகத்தில் இருக்கிற அத்தனை சீவராசிகளும் வாழ்வதற்கான ஒரு பூஸ்ட், ஒரு வைட்டமின் எல்லாம் கொடுக்கறது பார்த்தீங்கன்னா சூரியன். சூரிய பகவான் என்று சொல்லுகிறோம். சூரியனுக்கு ஒரு பொங்கல் வைக்கிறோம். இந்த மண்ணுக்கு ஒரு பூஜை செய்கிறோம். மாட்டுக்கும் மரத்துக்கும் எல்லாவற்றுக்குமே ஒரு பூஜை செய்கிறோம். அப்போ தமிழன் இயற்கை சார்ந்த ஒரு வாழ்வியலைத்தான் ஆரம்பத்தில் நமது முன்னோர்கள் கடைபிடித்து வந்தார்கள். ஏனென்றால் இந்த உலகில் முதல் அக்ரிகல்ச்சரல் ரெவல்யூஷன் தான் இங்கே ஃபர்ஸ்ட். அவருடைய தொழில் நமது குலத்தொழில் விவசாயம். அப்போ இன்று வெளிநாட்டவரெல்லாம் தமிழ் மண்ணை தேடி, இந்த புண்ணிய பூமியை தேடி ஓடி வருகிறார்கள். நமது பாரம்பரிய விழாக்களில் ஏன் பொங்கல் விழாவெல்லாம் வெளிநாட்டவரெல்லாம் கலந்து கொண்டதாக நாம் தொலைக்காட்சி வாயிலாகவும் செய்தித்தாள் வாயிலாகவும் நாம் நிறைய பார்த்திருக்கிறோம், கேட்டிருக்கிறோம். உண்மைதானே? ஆக ஏன் அப்படி வருகிறார் என்றால், எப்பொழுதுமே ஒன்று மட்டும் நாம் நினைவில் வைத்துக் கொள்ள வேண்டும். மண் சார்ந்த, மக்கள் சார்ந்த உண்மையான ஒரு மக்களிடையே பலவித அளப்பரிய கலைகள் உண்மையாக கலந்திருக்கும். அது நமது பாரம்பரிய நிகாரி இசையாகட்டும், தப்பாட்டமாகட்டும், இல்லை வீர விளையாட்டுக்கள், ஜல்லிக்கட்டு போன்ற விளையாட்டுக்கள் ஆகட்டும், உரியடித்தல் போன்ற நமது பாரம்பரிய அத்தனை விளையாட்டுக்களாகட்டும், அதெல்லாம் ஒரு வழுக்கு மரம் ஏறுதல், இதுவெல்லாமே பார்த்தீங்கன்னா ஒரு பெரிய ஒரு மண் சார்ந்த, மக்கள் சார்ந்த கலைகள். கரகாட்டம், ஒயிலாட்டம், தேவராட்டம், கும்மி பாடல்கள், முருகன் கும்மி, இப்படி நிறைய நாம் சொல்லிட்டே போகலாம். ஆனால் இப்பொழுதெல்லாம் இந்த பாரம்பரிய கலைகள் எல்லாம் அழிந்து வருகிறதோ என்றெல்லாம் நாம் ஒரு யோசிக்க வேண்டிய நிலையில் இருக்கிறோம். ஆனால் இன்று ஒவ்வொரு சில இடங்களில், சூலூர் போன்ற இடங்கள்லாம் பொங்கல் விழா குழு அந்த செய்தியை குழந்தைகளுக்கு சென்று சேர்த்து கொண்டிருக்கிறது. இன்னும் நிறைய ஊர்களில் இந்த கம்பு சுத்துவது போன்றெல்லாம் பயிற்சிகள் நடந்து கொண்டிருக்கின்றன. பாரம்பரிய நமது கலைகள் எல்லாம் ஒரு சிலர் அதை எடுத்து மக்களுக்கு கொண்டு சென்று கொண்டிருக்கிறார்கள். சிலம்பாட்ட பயிற்சிகள் நடக்கின்றன, ஒயிலாட்ட பயிற்சிகள் நடக்கின்றன. இதெல்லாம் ஒவ்வொரு சில கிராமங்களில் இன்னும் அந்த பாரம்பரிய கலந்த பெரியோர்கள் வாழ்ந்து கொண்டிருக்கிறார்கள். அவர்கள் அந்த கலையை அடுத்த மாணவர்களுக்கு
அதை வளர்த்து கொண்டு இருக்கிறார்கள். இந்த மண் சார்ந்த மக்கள் சார்ந்த கலைகள் எப்பொழுதுமே உலக அரங்கில் வெற்றி பெறும் என்பதற்கு ஒரு அற்புதமான எடுத்துக்காட்டு யாரை சொல்வது என்றால் வேறு யாரை சொல்வது, நான் அனுதினமும் வணங்குகிற இசை ஞானியாரை எடுத்துக்கொள்ளுங்கள். அவரே இதற்கு சரியான உதாரணம். பண்ணைபுரம் முதல் பக்கிங்ஹாம் வரை சென்று சிம்பொனி இசை மூலம் உலக அரங்கிலே தமிழின் பெருமையை உச்சத்துக்கு கொண்டு சென்றவர். இன்றும் உலகளாவிய இசை அமைப்பாளர்கள், சிறந்த இசையமைப்பாளர்கள், கம்போசர்கள் வரிசையிலே 9வது இடத்தில் இருப்பவர் நமது இசைஞானியார் அவர்கள் என்றால் எவ்வளவு பெரிய விஷயம், எவ்வளவு ஒரு பெருமையான விஷயம். அதை நாம் போற்ற வேண்டும். இசை ஞானியார் பிறந்தது பண்ணைபுரம், மேற்கு தொடர்ச்சி மலை சாரலில் இருக்கக்கூடிய ஒரு அழகிய கிராமம் பண்ணைபுரம். அவர் கூட ஒரு பேட்டியிலே சொல்லி இருக்கிறார்கள், பள்ளி விட்டு மாலையிலே நடந்து வரும் பொழுது இசை பேரரசி சுசிலா அம்மா அவர்களின் பாடல், மாலை பொழுதின் மயக்கத்திலே நான், அந்த பாடலில் மயங்கியவர் இசைஞானியார் அவர்கள். அந்த சிறு வயதிலே அண்ணன் பாவலர் வரதராஜன் அளப்பரிய ஒரு ஆற்றல் கொண்ட கவிஞர். அந்த இடத்திலேயே அவருடைய அண்ணன் தம்பி எல்லாரும் சேர்ந்து வரதராஜன் ஐயா, பாஸ்கர், அமரன் இவர்கள் எல்லாம் சேர்ந்து அங்கே இசையமைத்து அப்பொழுதே அந்த பாடல்களை பாடுவார்கள். மக்களோடு மக்களாக கலந்து இருந்த இசை குடும்பம். அவ்வளவு அற்புதமான ஒரு சூழல் தான் இசைஞானியார் அவர்கள் வளர்ந்தார். அவர் ஆரம்ப காலத்தில் மக்களோடு மக்களாக இருந்து மக்கள் இசை பயின்றதன் விளைவுதான் பின்னாளில் அவர் அன்னக்கிளி படத்தில் முதலாக வாய்ப்பு கிடைத்த போது கூட, அந்த படத்தில் கூட ஒரு மண் சார்ந்த மக்கள் சார்ந்த ஒரு வெட்டுக்களை அவர் மக்களிடையே கொண்டு சேர்த்தார். நமது பதிவுக்கும் மரியாதைக்கும் உரிய மலேசியா வாசுதேவன் ஐயா அவர்கள் பாடிய முதலாக ஒரு பாடுவதற்கான வாய்ப்பு கிடைத்த பாடல் கூட, செவ்வந்தி பூ முடிச்ச சின்னக்கா ஓய் ஓய் என்னக்கா ஓய், நீ சிட்டாட்டம் ஏன் சிரிச்ச சொல்லக்கா ஓய் சொல்லக்கா ஓய், அது என்னவோ என்னவோ ஓய்யா அப்படின்னு ஒரு பாடலை அற்புதமான ஒரு வெட்டில் அமைத்து மக்களிடம் கொண்டு சேர்த்தார்கள் இசைஞானியார் அவர்கள். அவரும் ஆரம்ப காலத்தில் இதே மாதிரி ஒரு சோழ வயல்காடு இந்த மாதிரி பாடல்கள் எல்லாம் வெளியிட்டார்கள். அவர் கூட ஒரு பாடல், சோழா விதை கையில சொல்லி புட்டு போன உள்ள சோளம் விதைச்சு காத்து கிடக்கு சோடி குயில் இங்கு இருக்கு தன தான நன்னான நன்னான என்ற ஒரு பாடல். அற்புதத்தை கேட்டாலும் அது ஒரு நாம் அந்த பாட்டு கேட்கும்போது அந்த கிராமத்துக்கு நாம் போயிடுவோம். இந்த சோளக்காட்டுக்கே போன மாதிரி ஒரு ஒரு ஃபீலை கொடுப்பாரு நமது இசைஞானியார் அவர்கள். இப்போ என்னென்றால், இதுதான் மண் சார்ந்த மக்கள் சார்ந்த பாடலில் பிரபலமானவர் தான் நமது இசைஞானியார் அவர்கள். அதற்கு பிறகும் கூட நிறைய ரோசா புறவைக்காரி படத்துல மாம ஒரு நான் மல்லியப்பு கொடுத்தா அடியாத்தி அது எதுக்கு நான் யோசனை பண்ணி பார்த்தேனம்மா, அதை வாங்கிக்க சொல்லி தந்தானம்மா, மாம ஒரு நான் மல்லியப்பு கொடுத்தா. இந்த மாதிரி பாடலாம் மக்களுக்கு மிக ஒரு வித்தியாசமாகவும் ஒரு 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 ஈர்ப்பாகவும் இருந்த அந்த காலகட்டத்தில் ரோசப்புறவைக்காரர்கள் இன்னொரு நமது பாலு ஐயா அவர்கள் கிராமிய பாவத்தை பிழிந்து ஒரு பாடல் தந்திருப்பார்கள். பட்டியல வாடு கட்டி பால கறந்து வச்சா பால் பிரிஞ்சு போனதுன்னு சொன்னாங்க,
ஆட சொன்னவங்க வார்த்தையில குத்தமில்ல, ஆட சின்ன பொண்ணு நானும் அத நம்பவில்லை. உச்சி பகுந்தெடுத்து பிச்சி பூ வச்ச கிளி பச்சை மர பக்கத்துல மேயுதுன்னு சொன்னாங்க. மேயுதுன்னு சொன்னதுல நாயம் என்ன கண்ணாத்தா என்று பாலு ஐயா அவர்கள் பாடுங்களா. பாலு ஐயா அவர்கள் பத்மஸ்ரீ பாலு ஐயா அவர்கள் அந்த அற்புதமான பாடலை அந்த பாவத்தோடு அற்புதமாக பாடி இன்று வரை அது பிரபலமான ஒரு பாடலாகத்தான் இருக்கிறது. இனி இந்த மாதிரி பாடலாம் வருமா என்பது ஒரு அரிதான விஷயம்தான். அப்படி ஒரு பாடலை தந்தவர் இசைஞானியார் அவர்கள். அதற்கு பிறகு எங்க ஒரு பாட்டுக்காரன் படத்துல பார்த்தீங்கன்னா, செண்பகமே செண்பகமே தென்பொதிகை சந்தனமே தேடி வரும் என் மனமே சேர்ந்திருந்தால் சம்மதமே செண்பகமே செண்பகமே தென்பொதிகை சந்தனமே மதுரமணி கொழுந்து வாசம் ஏரா சாத்தி உன்னுடைய நேசம் மானோட பார்வ மீனோட சேரும் மானோட பார்வ மீனோட சேரும் மாறாம என்ன தொட்டு பேசும் இது மறையாத என்னுடைய பாசம் மதுரமணி கொழுந்து வாசம் ஏரா சாத்தி உன்னுடைய நேசம். இந்த பாட்டு மாயமாடல்களுக்கு அற்புதமான ஒரு பாடலாக தந்திருப்பார்கள் இசைஞானியார் அவர்கள். இந்த பாடல் நல்ல ஒரு பாடலாக அமைந்தது. மக்களிடையே இன்னும் கேட்டுக்கொண்டு தான் இருக்கிறார்கள். அதற்கப்புறம் பார்த்தீங்கன்னா, ஒரு பாடலுக்காக அதில் இருக்கக்கூடிய காமெடிக்காக ஓராண்டு மதுரையில் ஓடியதாக செய்திகள் இருக்கின்றன. கரகாட்டக்காரன் அந்த படம் போல் இனி ஒரு படம் திரும்ப வருமா? அவ்வளோ ஒரு சிரிப்பான ஒரு காமெடி நிறைந்த ஒரு திரைப்படம். பாடலும் அனைத்து பாடலும் அதிலே ஹிட்டானது. மாங்குயிலே பூங்குயிலே சேதி ஒண்ணு கேளு ஒன்ன மாலையிட தேடி வரு நாளு எந்த நாளு மாங்குயிலே பூங்குயிலே சேதி ஒண்ணு கேளு ஒன்ன மாலையிட தேடி வரு நாளு எந்த நாளு முத்து முத்து கண்ணால நான் சுத்தி வந்த பின்னால மாங்குயிலே பூங்குயிலே சேதி ஒண்ணு கேளு ஒன்ன மாலையிட தேடி வரு நாளு எந்த நாளு. இந்த பாடல் எல்லா கரகாட்டம் நிகழ்ச்சிகள் அற்புதமான அந்த கரகாட்டமிட்டோடு அதற்கு தகுந்த மாதிரி ஒரு இசையமைத்து அந்த பாடலை ஹிட் செய்தார். சூப்பர் ஹிட் சாங் வரிசையிலே இந்த பாடல் இன்னும் இருந்து கொண்டு தான் இருக்கிறது. இசைஞானியார் பார்த்திங்கன்னா அதுக்கப்புறம் நிறைய பாடல்கள் இந்த கிராமிய மெட்டிலேயே இந்த கிராமிய மனத்தோடு ஒரு இசை அமைக்கிற ஒரு பாவம் இசைஞானியார் பாடலை தவிர வேறு யாருக்கும் அந்த ஒரு பாவம் கிடைத்ததா என்றால் இல்லை. இன்னும் கூட அந்த பாட்டில் இந்த மான் உந்தன் சொந்த மான் பக்கம் வந்து நான் சிந்து பாடும் சிந்தைக்குள் ஆடும் தேவனே கண்மணியே சந்திக்க வேண்டும் தேவியே என்னுயிரே இந்த மான் உந்தன் சொந்த மான் பக்கம் வந்துதான் இந்த பாடலை தந்தார்கள். பின்னும் கூட கங்கையமரன் ஐயா பார்த்தீங்கன்னா எல்லோருக்கும் இசையமைப்பாளராக ஒரு தான் தெரியுமே அன்றி அவர் நிறைய பாடல்களை எழுதியிருக்கிறார்கள். இந்த படம் கூட இயக்குனர் கூட பண்ணியிருந்தார்கள்.
கரகாட்டக்காரன் படத்தில் நிறைய பாடல்களை கூட தந்திருக்காரு. இதயம் ஒரு கோயில் அவர் எழுதின பாடல் தான். இப்போ இன்னும் கூட ஒரு ஒரு அழகான ஒரு கிராமிய மெட்டில் அவரே பாடியிருப்பார். சோலை புஷ்பங்களே உன் சோகம் சொல்லுங்களே, என் தேவியை கண்டால் என்ன, என் வார்த்தைகள் சொன்னால் என்ன, நல்வார்த்தைகள் சொன்னால் என்ன, சோலை புஷ்பங்களே என் சோகம் சொல்லுங்களே. இப்படி பாடலையும் தந்திருக்கிறார்கள். கங்கையவன் ஐயா அவர்களும் நிறைய அந்த மாதிரி பாடல் எழுதியிருக்கிறார். அவர் எழுதிய பாடலில் பார்த்தீங்கன்னா ரொம்ப ஒரு அற்புதமான ஒரு பாடல் பார்த்தீங்கன்னா, இதயம் ஒரு கோயில் அதில் உதயம் ஒரு பாடல், இதில் வாடும் தேவினி இசையை மலராய் நாடும் சூட்டுவேன். இதயம் ஒரு கோயில் அதில் உதயம் ஒரு பாடல். இந்த மாதிரி ஒரு அழகான மெட்டைக்கு இசையமைத்த இசைஞானிக்கு பாடல் எழுதியவர் கங்கையவன் ஐயா அவர்கள். இந்த மாதிரி நிறைய பாடலை தந்திருக்கிறார்கள். இந்த மாதிரி கிராமம் சார்ந்த, மக்கள் சார்ந்த, மண் சார்ந்த பாடல்களை மூலமாகத்தான் இசைஞானியார் ஆரம்பத்தில் அற்புதமான ஒரு இசை ஜாம்பவானாக தமிழ் திரையுடைய வலம் வந்தார்கள். இன்று வரை அவர்களுடைய பாடல் ஜீவன் நிறைந்திருக்க காரணம் நாம் முன்னர் சொன்னதை போல மண் சார்ந்த, மக்கள் சார்ந்த, அவர்களோடு சிறு வயதிலிருந்தே அவர் கலந்து வாழ்ந்து தான் இந்த அற்புதமான ஒரு வெளிப்பாடுக்கு காரணமாக இருக்குமோ என்று நான் நினைக்கிறேன். நிச்சயமாக இருக்கும். ஆக தமிழனின் அடையாளம் என்னவென்று பார்த்தீங்கன்னா, மண் சார்ந்த, மக்கள் சார்ந்த கலைகளை எல்லாம் இப்படி இசைஞானியார் அவர்கள் இங்கே ஒரு சாதாரண பண்ணைவரம் கிராமத்தில் பிறந்து இசை மீது இருக்கும் ஆர்வம் காலமாக தன்னை அவர் அப்படியே பின்னாளில் அவர் மண் சார்ந்த, மக்கள் சார்ந்த கலைகளில் கிராம மெட்டுக்கள் மட்டும் இல்லாமல் வெஸ்டர்ன் பாடல்கள் நிறைய தந்தார்கள். அதற்கு எடுத்துக்காட்டாக அந்த காலத்தில் சொன்னார்கள், ஐயா அவர்களுக்கு இந்த மாதிரி இந்த உரிமை மேளம் வைத்த பாடல் மட்டும்தான் வாசிக்க தெரியும் போது ஒரு பாடலை போட்டார்கள், டார்லிங் 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 என்ற பாடல். இன்று வரைக்கும் அது போன்ற ஒரு வெஸ்டர்ன் சாங் வரவில்லை. திரும்ப பார்த்தீங்கன்னா, மழை தீர்ந்து தாவும் நதியலை நான் மனம் தீர்ந்து கூவும் இசை குயில் நான் இசை கலைஞன் என் ஆசைகளாயிரம் நினைத்தது பலித்தது. தனநன்னா தானநனநனா தனநன்னா தானநனனா. ஹாய் ஹாய் பாப்பா 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 பாப்பா. இந்த மாதிரி பாடலாம் வெஸ்டர்ன் பாடல்களும் தந்தார்கள். நிறைய வெஸ்டர்ன் பாடலும் தந்து இசைஞானியார் அவர்கள் தன்னுடைய திறமையை வெளிப்படுத்தினார்கள். அவர்கள் ட்ரினிட்டி காலேஜ் லண்டனில் கோல்டு மெடலிஸ்ட் கிட்டாரிஸ்ட் என்று செய்திகள் நாம் கேள்விப்பட்டிருக்கிறோம். ஆக ஒரு கிராம சாயலிலே அவர் வந்திருந்தாலும் கூட பின்னாளில் அவர் தன்னை நாம் முன்னாடி சொன்னதை போல இங்கிருந்து பண்ணைவரம் இருந்து பக்கிங்ஹாம் சென்று மாஸ்ட்ரோ சிம்பொனி இசையமைப்பதும், அதற்கு பிறகு எத்தனையோ பாடல்கள் வெஸ்டர்ன் சாங்கில், அந்த ஓ பட்டர்ஃப்ளை போன்ற வெஸ்டர்ன் சாங்கள், இது மாதிரி நிறைய வெஸ்டர்ன் சாங்கிலும் அடுத்து நின்னுக்கூறி வரணும் ஒரு பாடலை போன்ற ஒரு வெஸ்டர்ன், அதில் இடையில ஒரு ஃப்ரீலோடு ஒரு ரிதம் பேடில் ஒரு ரோல் வரும். என்ன ஒரு கடினமான ஒரு இசை கோர்வை, அந்த அடி
குடு குடு குடுன்னு ஒரு நியூஸ் விடும். அப்போ அது மாதிரியெல்லாம் அவர் என்னால் முடியும் என்று மக்களிடம் நிரூபித்தார். அவ்வளோ அற்புதமான ஒரு தமிழனின் ஒரு மிகப்பெரிய சொத்து அடையாளம் இசைஞானி அவர்கள். எத்தனை பாடல். ஓ பட்டர்ஃப்ளை பட்டர்ஃப்ளை ஏன் விரித்தாய் சிறகை அருகில் நீ வருவாயோ உனக்காக திறந்தேன் மனதின் கதவை. இப்படி வெஸ்டர்ன் பாடல் மட்டுமல்லாமல் மனதை மயக்கும் மெலோடி பாடல்களிலும் இசைஞானியர் தான். அவரை அடிச்சுக்கவே முடியாது. ஒரு அழகான சுச்சுவேஷன். ஒரு காதலனை சந்திக்க விரும்பால். காதலன் சிறையிலே இருக்கு அப்படி. ஆனால் காதலி அந்த சிறைக்கு வெளியே வந்து இசை மூலம் ஒரு தூது அனுப்புகிறார்கள். அந்த அந்த சூழ்நிலை அவர் உள்ளிருந்து பாடுறாரு, வெளியிருந்து இவங்க பாடுறாங்க. ஒரு அற்புதமான ஒரு சூழ்நிலையில் ஒரு அற்புதமான மெட்டிலே மோகன ராக அடிப்படையிலே அந்த பாடலை இசைஞானியர் தந்தார்கள். அது இன்று வரைக்குமே ஒரு மிகப்பெரிய ஒரு சாங். அதை வந்து அதில் அவ்வளோ ஒரு ஃபீல் அந்த பாட்டில் இருக்கும். அது நீங்கள் கேட்டிருப்பீங்க. அது அந்த பாடல் வந்து என் குருநாதர் அருள் பிரகாசம் ஐயாவுக்கு நன்றி. இந்த பாடல் பாடு நிலாவே தேன் கவிதை பூமலரே உன் பாடலை நான் கேட்கிறேன், பாமாலையை நான் கோர்க்கிறேன், பாடும் நிலாவே தேன் கவிதை பூமலரே. இது போன்ற மனதை மயக்கும் அற்புதமான பாடலாம் வந்து அந்த பாடலே தேனே தென் பாண்டி நீரே இசைத்தேனே இசைத்தேனே மானே இளமானே நீதான் செந்தாமரை ஆரேராரோ நெத்தி மூன்றாம் பிறை தாரேரோ தீரே தின் பாண்டி மீனே இசைத்தேனே இசைத்தேனே மானே இளமானே. இந்த பாடலையும் இது போன்ற மனதை மயக்கும் ராக மெட்டுக்களில் மக்களை தன் இசை திறமையால் கட்டி போட்ட ஒரு இசைஞானியார் என்றால் அது உண்மைதான். ஆக மக்கள் சார்ந்த மனம், அதாவது ஏன்னா இசைஞானியோட அத்தனை பாடல்களும் ஜீவன் ஏன் இருக்கிறது என்றால் அது மண் வாசனை, மனம் சார்ந்த மக்கள் சார்ந்த ஒரு இசையாக அவர் மெட்டு அமைக்கும் பொழுதுதான் அது அவர்களுக்கு என்ன பிடிக்கும்னு அவருக்கு தெரியும். எந்த மெட்டில் எப்படி இந்த பாட்டை போட்டால் ஒரு சுச்சுவேஷனுக்கு எல்லாரும் தான் பாட்டு போடுறாங்க. இருந்தாலும் இவரோட பாட்டில் ஒரு இன்னைக்கு வரைக்கும் பாருங்கள், நம்ம பஸ்ஸில் ட்ராவல் பண்ணாலும் சரி, இல்லை காரில் போனாலும் சரி, நம்ம இன்னைக்கு இசைஞானியார் பாட்டை மட்டும்தான் தொடர்ந்து கேட்டுக்கொண்டிருக்கிறோம். நாம் அதில் இன்னும் மாற்றமில்லை. வேறு எந்த இசையமைப்பாளரும் நாம் எதுவும் சொல்லலை. இவரிடம் இருக்கக்கூடிய ஒரு அற்புதமான விஷயம், எல்லோருமே சிறந்த இசையமைப்பாளர்கள் தான், எல்லாருமே சிறந்த திறமையாளர்கள் தான். ஆனால் இசைஞானியரிடம் இருக்கக்கூடிய ஒரு அற்புதமான விஷயம் என்னவென்றால் அந்த பாடலில் ஜீவன் என்றுமே இருக்கும்.
அந்த பாடல் அந்த சுச்சுவேஷனாக அது அந்த சுச்சுவேஷன் அப்படி இருக்கும், அப்படி கரெக்டாக பொருந்தும். அதான் நாம் தெரிஞ்சுக்கொள்ள வேண்டியது. ஏனென்றால் அவர் மண்ணை சார்ந்த, மக்களை சார்ந்த, மக்களோடு மக்களாக கலந்த ஒரு இசை அமைப்பாளர். ஆக தமிழனின் பாரம்பரியம் மக்களோடு மக்களாக இருப்பது. இங்கே நாம் நிறைய வெளிநாடெல்லாம் போகிறோம், படிக்கிறோம், அதெல்லாம் ஒன்றும் தப்பெல்லாம் சொல்கிறது. எல்லாரும் முன்னேற வேண்டும் வாழ்க்கையில். ஆக எங்கு சென்றாலும் நமது அடையாளமாகிய சிலவற்றை, ஒரு சிலவற்றை நாம் கடைபிடிக்க வேண்டும். நமது பொங்கல் விழா, பொங்கல் பாரம்பரியம், வீர விளையாட்டு, ஜல்லிக்கட்டு, சிலம்பம், தப்பாட்டம், தேவராட்டம், முருகன் கும்மி, இன்னும் இது போன்ற நிறைய இருக்கிறது, ஒயிலாட்டம், இதெல்லாமே நம்ம அடையாளங்கள். அதை இன்றும் யாராவது ஒருவர் ஒவ்வொரு ஊரிலும் அந்த பாரம்பரிய கலையை இன்னும் அதை சொல்லிக் கொடுக்கிற பெரியோர்கள், குருநாதர்கள் இருந்து கொண்டிருக்கிறார்கள். அதை தேடி பிடித்து ஒவ்வொரு ஊரிலும் அந்த கலைகள் வளர்க்கப்பட வேண்டும். அதை நமது அடுத்த சந்ததி கொண்டு சேர்க்கப்பட வேண்டும். எப்படி இங்கிருந்து கராத்தே போதி தர்மர் போல சீனாக்கு போய் அங்கே பெரிய அளவில் எப்படி நம்ம கலை, ஆனால் அது அங்கே பெரிய அளவில் நீ பாப்புலர். கராத்தே, குங்ஃபு, இந்த மாதிரி வர்மக்கலை இதெல்லாமே கேட்டால் அவங்களோட அங்கே தான் ஃபேமஸ் அப்படின்னு சொல்கிறோம். இந்த மாதிரி கராட்டே படங்கள்லாம் அங்கே தான் ரிலீஸ் ஆகுது. இப்போ நம்ம விட்டுமல்ல அந்த கலை. ஸோ அது மாதிரி சொல்கிறேன், இங்கிருந்து சென்றவை தான் எல்லாமே. ஸோ நம்மளிடம் இல்லாத கலைகளோ திறமையானவர்களோ எங்குமே இல்லை. ஆக தமிழின் அடையாளமான கலைகளை நாம் போற்றுவோம், அதை கடைபிடிப்போம். எங்கு வாழ்ந்தாலும் எங்கு சென்றாலும் தமிழின் அடையாளத்தை இழக்காமல் நமது பாரம்பரியத்தை கடைபிடித்து நாம் வாழ வேண்டும். ஏனென்றால் நந்தன நந்தன நந்தா சொர்க்கமே என்றாலோ அது நம்மூரை போல வருமா, அட என் நாடு என்றாலோ அது நம் நாட்டு கீழாகுமா, பரதேசம் முழுதும் பேசும் மொழிகள் தமிழ் போல் இனித்திடுமா, சொர்க்கமே என்றாலோ அது நம்மூரை போல வருமா, அட என் நாடு என்றாலோ அது நம் நாட்டு கீழாகுமா, ஏரிக்கர காத்தும் ஏதோ ஏதோ பாட்டும் இங்கே ஏதும் கேட்கவில்லையே, பாடும் குயில் சத்தம் ஆடும் மயில் நித்தம் கேட்க ஒரு சோலை இல்லையே, வெத்தலையம் அடிச்சு மாமே அதை கடிச்சு துப்ப ஒரு வழி இல்லையே, ஓடி வந்து குதிச்சு முங்கி முங்கி குளிக்க ஆட ஒரு ஓடை இல்லையே, அட என்ன இந்த ஊரு, நம்ம ஊரு ரொம்ப மேலு, நம்ம ஊரு ரொம்ப மேலு. நம்ம எப்போ தெரியும்னா, நம்ம வெளிநாடு போனால் ஒன்றும் இல்லைங்க, நம்ம இங்கேருந்து வெளியே கிளம்புறோம், 3 நாள் 4 நாள் டூர் போகிறோம், எப்படா வீடு வந்து சேரும்னு நினைக்கிறேன். அதே மாதிரி தான் வெளிநாடு சென்றால் அவர்களை கேட்டால் தெரியும் எப்பொழுது இந்தியாவுக்கு செல்லுவோம் என்று. ஏனென்றால் அதுதான் நம்முடைய தாய்நாடு, தாய் மண். அதற்கு ஒரு சிறப்பு, அதற்கு ஒரு பாரம்பரியம் இருக்கிறது மக்களே. அதைத்தான் நாம் கடைபிடிக்க வேண்டும். நமது குழந்தைகளுக்கு அதை சென்று சேர்க்கணும். ஏன்னா இன்றைக்கெல்லாம் நிறையா படிக்கிறாங்க, நிறையா வெளிநாடு படிக்கிறவங்க கூட வெளிநாடு போய் தங்கி படிக்கிறாங்க. அப்போ அவங்களுடைய அந்த சூழல்லாம் மாறிக்கொண்டிருப்பதாக நாம் நிறைய பார்க்கிறோம். அதெல்லாம் எங்கு இருந்தாலும் எங்கு வாழ்ந்தாலும் தமிழ் 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 பண்பாடு, தமிழ் கலைகள், தமிழ் பண்டிகைகள் எல்லாவற்றையும் கடைபிடித்து இன்னும் தமிழனின் பெருமை உலகறிய நாம் செய்ய ஒவ்வொருவரும் ஒரு சபதம் எடுத்துக் கொள்ள வேண்டும். ஆகவே நன்றி நண்பர்களே, எனக்கு தெரிஞ்ச ஒரு சிலவற்றை உங்களோடு பகிர்ந்து கொண்டேன். குற்றம் குறை இருந்தால் பொறுத்தருள வேண்டும். நன்றி, வணக்கம். வழக்கம் ஒரு இசை யூடியூப் சேனலை நீங்கள் கண்டு கழியுங்கள். ஏதாவது கருத்திருந்தால் கூட சொல்லுங்கள், சப்ஸ்கிரைப் செய்யுங்கள், ஷேர் செய்யுங்கள்.
நிறைய உங்கள் கமாண்டை அள்ளி வழங்கள். நன்றி, வணக்கம். மீண்டும் உங்களை விரைவில் சந்திக்கிறேன் வேறொரு காணொளியில். உங்கள் அன்பு சூலூர் செந்தில்நாதன். வணக்கம். வாழ்க வளமுடன்.